சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள், பருவம் மாறா குமரி இவள், பட்டினத்தாரையும் மயக்கியவள். தமிழே உலகின் முதல் மொழி, இவள் தானாய் வளரும் பெருவெளி, எல்லா மொழியும் அதன் வழி, இவள் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி. அன்னை தமிழை உங்கள் அத்தனை பேரினுடைய பெரிய கைதட்டலோடு, பரவாயில்ல கைதட்டலாம், பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. இந்த தம்பி ஏதோ வேட்டி சட்டை கட்டிட்டு வந்துட்டு தமிழ் பாடம் எடுக்க போறியா ஏங்கா, வரும்போதே ஒரு அக்கா வைப்ரேஷன் போர்ட்லேயே இருந்துச்சு, தம்பி நீங்க தானே அப்படின்னு. நமக்கு பார்க்கறதுக்கே பயம். வரும்போது ஒரு டீ கடை இல்லைங்க, டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வைப்ரேஷனோடைய ஃபோன் எடுத்துட்டு, இந்த ஃபோனில் நீங்கள் தானே அப்படின்னு. இந்த நீங்கள் தானேன்னா நான் என்னன்னு நினைக்கிறது, நீங்கள் தானே நீங்கள் தானே சொல்லுங்க காரணே, நீங்கள் தானே காலையில் சன் டிவியில், ஆமாம் காரணே காலையில் 8 மணிக்கு, ஆமாம் ஜோசியம் சொல்லுவீங்களா, அது நீங்கள் தானே அப்படின்ட்டுச்சு. ஜோசியம் சொல்லு, இதுக்கு அந்த அக்கா திட்டிட்டு போயிருக்க. ஆனால் நல்லா இப்படி சிரித்து இந்த மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக மாற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இந்த பெரம்பலூர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியா. இந்த காலேஜில் போய் பேச போனாலே, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறைகிட்ட காலேஜில் போய் பேச போனாலே முறைச்சி பார்க்குறான். ஒரு பொண்ணெல்லாம் காலேஜில் பேசி முடிச்சோன்னு சொல்லிச்சு, அண்ணா நீங்கள் இந்த யூடியூப்பில் வருவீங்களா, ஆமாம்ப்பா அண்ணன், யூடியூப்லேயே வர வேண்டியதானே, எதுக்கு எங்கள் காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னுச்சு. ஏம்மா அப்படின்னே, யூடியூப்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம், நேரில் முடியாதுண்ணே, 40 நிமிஷம் பேசுவேன். அந்த அக்கா அனுபவிச்சு சிரிக்கிறாங்க, அவமானப்பட்டு வந்திருக்காங்க. யாவர் கருத்தினும் எக்கருத்தே தான்வரினும் மூடர் எடுத்தினும் மூவர்தம் சொல்லினும் ஒரு கருத்தை மற்றொருவர் ஓங்கி மறுத்திடினும் உருத்தெரியாத ஒருவர் உளறி வைத்து போயிடனும் எழுத்தடுக்கி அன்னவற்றை ஏற்றி அச்சு வாகனத்தில் கொடுத்தருளும் தொழிலாளி கொள்கை பல கொண்டவனாம் தேவர் அணையவனாம் தெய்வ நிலை கொண்டவனாம் விருப்பு வெறுப்பறியா வெள்ளை மனம் பெற்றவனாம் மக்கள் மனம் மகிழ மங்கள நல் வாழ்வு கொண்டு தக்க நிலையடைய தமிழ்தாய் அருள் புரிவாள் என்று எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் கண்ணதாசன் ஐயாவினுடைய இந்த வார்த்தையை கொண்டு வாழ்த்தி, உண்மையிலேயே எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தரணும். நான் ஐயா கிட்ட வரும்போது கூட சொன்னேன், நாமெல்லாம் வெறும் பரிமாறுறவங்க, எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய உயிர் நாடிகள். இத்தனை எழுத்தாளர்கள் வந்து அத்தனை புத்தகங்களை வெளியிட்டாங்கல்ல, அத்தனை எழுத்தாளர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டல் நமது சார்பாக. இன்னும் பல எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்றி தருபவர்கள். உண்மையை சொல்லட்டுமா, இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர்களுக்கான தலைமுறை எது தெரியுமா, பாவப்பட்ட பெற்றோர்கள் யார் தெரியுமா, இந்த 80-90களில் பிறந்து இந்த தலைமுறைக்கு பெற்றோராக இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஜென்சி தலைமுறைக்கு பெற்றோராக இருக்கோம் பார்த்தீங்களா, உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர்கள்னா நாங்கள் தான். கரெக்டாக அனுபவித்து கைத்தட்டுறாங்க, ஆமாம் அப்படின்னு. ஏன் தெரியுமா, எங்களை பெற்றவர்கள்ட்ட நாங்கள் எதிர்த்து பேசினதே கிடையாதுங்க. எங்களை பெற்றிருந்தாங்களா, அவங்கள எதிர்த்து பேசினதே கிடையாது. நாங்கள் ஒன்று பெற்றிருக்கோம் பாருங்க, அது எங்களை பேச விட்டதே கிடையாது. என் பையன் 6வது படிக்கிறான், அவன்கிட்ட கேட்குறேன், தமிழ் எழுத்து எத்தனைடான்னேன் பையன்கிட்ட, தமிழ் எழுத்து எத்தனைடான்னேன். அவன் சொன்னால் உயிரெழுத்து மெய்யெழுத்து, உனக்கு மானா பிறந்தது என் தலையெழுத்து அப்படின்னா. உட்கார வச்சு தமிழ் பாடமாக எடுக்கிறேயா. இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் தமிழை சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறோம் பாருங்க, அதற்கு எழுத்தாளர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக, அடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பெரிய காவலர்கள் எழுத்தாளர்கள், அவங்களுக்காக ஒரு பெரிய நன்றி. இந்த காலேஜில் ஸ்கூல்லலாம் போய் பேசுகிறோமே சார், ஒரு ஸ்கூலில் போய் கேட்குறேன், தமிழ் 3 வகைப்படும் என்னடா அண்ணன், ஒரு பையன் சொல்கிறான், தமிழ் செல்வி, தமிழ் அழகி, தமிழரசி. இந்த தலைமுறைக்கு தமிழை கடத்தி விட மாட்டோமா, இந்த புத்தக திருவிழா எதற்காக பாண்டாங்க, எதற்காக இந்த புத்தக திருவிழா, இந்த புத்தகம் எது தெரியுமா, யாரோ ஒருவருக்கு வரம் கிடைப்பதற்காக, யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவம் இந்த புத்தகம், யாரோ ஒருவன் சிகரம் ஏறுவதற்காக யாரோ ஒருவர் படக்கூடிய சிரமம் இந்த புத்தகம், யாரோ ஒருவருக்கு லாபம் கிடைப்பதற்காக யாரோ ஒருவர் செய்யக்கூடிய முதலீடு இந்த புத்தகம், யாரோ ஒருவரினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக யாரோ ஒருவரினுடைய கை எழுகிறதே, அந்த கை எழுத்தாளர்களினுடைய கை, யாரோ ஒருத்தருடைய. இந்த புத்தக திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்கல்ல,
எதற்காகப்பா இந்த புத்தக திருவிழா இத்தனை பிரம்மாண்டம்? ஒரு புத்தக திருவிழா வளரும் போது, ஒரு புத்தக திருவிழா நடந்தால் மொழி வளரும், மொழி வளர்ந்தால் இனம் மிளிரும், இனம் மிளிர்ந்தால் தலைமுறை வளரும், இந்த தலைமுறை வென்றால் நாளை இந்த தமிழ் படை ஜெயிக்கும் என்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு, எங்கள் தமிழ் படை ஜெயித்து விடாதா என்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு இந்த புத்தக திருவிழாவை மாவட்டம் தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அத்தனை மாநிலங்களுக்கும் உதாரணமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசிற்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, இந்த அற்புதமான புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் மாவட்ட ஆட்சி தலைமையாக அம்மா அமர்ந்திருக்காங்க மேடையில். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தக திருவிழா, இத்தனை பேர் அமர்ந்து ரசிக்கக்கூடிய, எங்கள் மாவட்டத்தில் பெரிய அறிஞர்களை உருவாக்கிவிட வேண்டும் என்கிற பெரிய கனவோடு இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும், ஆட்சி தலைவர் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டுக் கழகம் மற்றும் பப்பாசி நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும், இந்த புத்தக திருவிழாவை மாவட்டம் தோறும் தனது தோளில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பப்பாசியினுடைய அத்தனை பெரியோர்களுக்கும் ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைதட்டல். சார், உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இந்த பெரம்பலூர்ல சாதாரண மண் கிடையாது. இந்த பெரம்பலூர் எப்படிமா, காவேரியின் கரங்கள், காவேரியின் கரங்கள் கனிவை கொடுக்கிறது. பெரம்பலூர் காவேரியின் கரங்கள் கனிவை கொடுக்கிறது. ரஞ்சன் கோட்டை வரலாற்றை உரைக்கிறது. காவேரியின் கரங்கள் கனிவை கொடுக்கிறது. ரஞ்சன் கோட்டை வரலாற்றை உரைக்கிறது. மக்கள் மனங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. பச்சை மலை போல் பசுமையாய் செழிக்கிறது. சாத்தனூரில் மரங்கள் பாறையாய் இருக்கிறது. சாத்தனூரில் மரங்கள் பாறையாய் இருக்கிறது. இந்த பெரம்பலூரில் மக்கள் மனங்கள் பாரியாக இருக்கிறது. மக்கள் மனங்கள் பாரியாக இருக்கிறது. பெரம்பலூரில் ஆழ்கடல் இல்லை, பெரம்பலூரில் ஆழ்கடல் இல்லை, ஆனால் அறிவுக்கடல் இருக்கிறது. அதனால் தான் புத்தக திருவிழா இங்கு 10 ஆண்டாய் ஜெயிக்கிறது. பெரம்பலூரில் ஆழ்கடல் இல்லை, அறிவுக்கடல் இருக்கிறது. அதனால் தான் புத்தக திருவிழா இங்கு 10 ஆண்டுகளாய் ஜெயிக்கிறது. உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி. கைதட்டின 4 பேருக்கு நன்றி. உங்க ஊரை பத்தி தான் கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். ஒருத்தர் நம்ம ஊரை பத்தி கவிதை எழுதிட்டு வந்திருக்கானே, இப்போதான் நீங்க சீரியல் டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. ஒரு புத்தக திருவிழாவில் போய் முன்னாடி ஒருத்தருங்க ஒரு புக்கு வச்சுருக்காரு, கையில் மிளகா பஜ்ஜி வச்சுருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு அந்த பையன் சொன்ன, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, எது மிளகா பஜ்ஜி. நல்ல முன்னாடி உட்காந்து நல்லா ரசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த மேடையில் உட்காருவதற்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. மேடையில் உட்காருவதற்கு உண்மையிலேயே நாம் தகுதியானவர்களா என்று நினைக்கும் அளவிற்கு, யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் இந்த செரியாசனம்னு ஒரு பாடல் வந்ததில்லை. ஐயாவினுடைய அந்த கவிதைகள்லாம் படித்து மேற்கோளாக பேசியவர்கள் நாங்கள். ஐயாவின் பக்கத்தில் அமருவதற்கு, அதாவது ஒரு திரியால் ஏற்றப்படும் சுடரை, திரியால் ஏற்றப்படும் சுடரை விளக்கு தருகிறது. திரியால் ஏற்றப்படும் சுடரை விளக்கு தருகிறது. கவியால் ஏற்றப்படும் சுடர்தான் வாழ்க்கை விளக்கத்தை தருகிறது. அப்படி தனது கவி சுடர் மூலமாக எத்தனையோ பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த எங்கள் கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, அடுத்ததாக எங்கள் அக்கா பட்டிமன்றத்தில் நாயகி, பட்டிமன்றத்தில் நாயகி, பாட்டு மன்றத்தில் பாடகி, கம்பன் கழகத்தில் சேவகி, தெய்வ உரையில் தேவகி, அவர்கள்தான் எங்கள் புதுக்கோட்டை பாரதி. மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அவர்களெல்லாம் பார்த்து 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 கவலைப்படாங்க, தமிழ் பாடம் எடுக்க போகிறதில்லை, பூமருன்றாங்க. ஏதாவது இந்த மாதிரி கவிதை சொன்னார், பிரதர் பூமராக நல்ல ஒரு அற்புதமாக தமிழை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் எதுக்காகப்பா இந்த புத்தக திருவிழான்னாங்க. உண்மையிலே கேட்டால் நாமெல்லாம் வாழ்கிறோம், ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கரெக்டாக. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருச்சு, ஏதோ ஒரு பொங்கலோ ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ புத்தக திருவிழாக்கு வரோம், உடனே ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருவோம்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம்ல. ஒரு பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னா அப்படி எல்லாரும் ட்ரெஸ் மாட்டிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம்ல. உண்மையிலேயே இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? எல்லார் வீட்லேயும் ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்கா? வாட்ஸ்அப்பில் யாரும் யார்ட்டையும் பேசுகிறதே கிடையாது, இந்த குரூப்பில் தான் பேசிக்கிறாங்க. ஃபேமிலியில் அம்மா தோச்சா ரெடியா, அந்த அம்மா அங்கேயும் அனுப்புது, தோச்சா ரெடி, உனக்கும் கிடையாது உங்கள் அப்பனும் கிடையாது, ரெண்டு பேரும். உண்மையிலேயே ஸ்டேட்டஸ் போடுகிறோமே, மகிழ்ச்சியாக இருப்பது போல ஸ்டேட்டஸ் போடுறோம்ல, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நாமெல்லாம் வாழ்கிறோம்,
ஆனால் வாழ்கிறோமான்னு ஜெயகாந்தன் ஒரு கேள்வி கேட்பார். நாம் நினைக்கின்ற வாழ்க்கைக்கும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற வாழ்க்கைக்கும், நாம் எப்படி வாழ்கிறோமோ இந்த வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு போராட்டத்திலேயே நம் வாழ்க்கை முடிவடைஞ்சிருது. என்ன நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் சார். பொங்கல் அப்போ என் ஒய்ஃபு மஷ்ரூமில் பொங்கல் பண்ணாங்கய்யா. இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அம்மா சிரிக்கிறாங்க. மஷ்ரூமில் பொங்கல் பண்ணாமா? வெண்பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பொங்கல். அதை பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டாங்க. 250 பேர் லைக் பண்ணான். நான் பண்ணலையே. மற்றவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோங்க. நம்ம எல்லாம் சந்தோஷமாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஸ்டேட்டஸ். ஆனால் சிரிக்கிறோமா? அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இந்த வாழ்க்கை போராட்டமானதா? இந்த வாழ்க்கை சவாலானதா? இந்த வாழ்க்கை கஷ்டமானதா? இந்த வாழ்க்கை இத்தனை துயரங்களானதா என்றால் ஆம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருக்கிறது. கரெக்டாக திரும்பி பார்த்தோன்னா 10 வருடம் ஓடிடுது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், சேர்ந்த சிலரால் அழுதேன், சீசரின் தாயோ சிறப்புடன் பெற்றாள், நாசரின் தாயோ நயமுடன் பெற்றாள், காமராசரின் தாயோ நாட்டிற்காக பெற்றாள், என்னை பெற்றவளோ நான் அழுவதற்காக பெற்றாள். வானம் அழுவது மழையாகும் போது, வையம் அழுவது பனியாகும் போது, கானம் அழுவது கலையாகும் போது, கவிஞன் அழுதால் அது கவிதையாகிறது. கண்ணீர் வழி சொரியும் உப்பு, இந்த கண்ணீர் வழி சொரியும் உப்பு கடலால் வருவதில்லை. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்த்த பெண் வழி வரலாம், செய்த பழிவரி வரலாம். நான் செய்த கண்ணீர் உப்பு எல்லாம் என் நண்பர்களால் வந்ததுன்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். அவர் கேட்பார், கடவுள்கிட்ட போய் என்னையா கேட்கறதுன்னு. கோயிலுக்கு போனால் என்னெல்லாமோ கேட்குறான்ல. கரெக்ட். 1 ரூபாய் போட்டு 9000 வேண்டுகோள் வைக்கிறாங்க. சில பேர் கோயிலுக்கு போனால் சாமிக்கு பயமாக இருக்குது. ஐயோ இவன் வந்துட்டானே. கண்ணதாசன் ஐயா கேட்டார், என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேற்றுதடி நெஞ்சம் உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும் காடுமலை வான்முகில்கள் காற்றுமலை நீர் நெருப்பு கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன், பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய், உன்னுடைய நிம்மதியை தாராயின்னு கடவுள்கிட்ட கேட்பார். இந்த நிம்மதி நமக்கு வாழ்க்கையில் இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு ஃபோட்டோ வருதா? அதை பார்க்குறப்பெல்லாம் பயமாக இருக்கும் சார். நம்மளோடு எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்போம்? நம்மளோடு படித்தவங்களோ கூட இருந்தவங்களோ திடீர்னு ஒரு ஃபோட்டோ அவங்க இல்லைன்னு வரும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்துட்டாலே இவங்க ஒரே ஒரு வார்த்தை ரிப்புன்னு போட்டு கடந்து போயிடுறானுங்களே. கரெக்டாக சார்? ரிப்புன்னு போட்டு அப்படி கடந்து போயிடுறான். எங்கள் காலேஜ் குரூப்பு ஒரு பொண்ணு பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிச்சு. கீழே ஒருத்தர் ரிப்புன்னு போட்டான். அதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் ரிப் இந்த இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேங்க, இறந்தவர்கள் ரெஸ்ட் இன் பீஸ், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ரெஸ்ட் இன் பீஸ், இறந்தவர் அமைதியாகவே இருந்துட்டு போட்டோம். வாழ்கிறவர்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களான்றதான பெரிய விஷயம். இனிமேல் நாம் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் தெரியுமா? வாழ்பவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் லிவ் இன் பீஸ், LIPன்னு போட்டு அனுப்புங்க. லிவ் இன் பீஸ். நாம் நிம்மதியாக வாழ்கிறோமா என்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. வைரமுத்தையா சொல்லுவார், சிரிக்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தானே வாழ்க்கை. சிரிச்சாதாங்க அது பேர் முகம், சிரிக்கலைன்னா அது பேர் முகர கட்டை. உருனே இருப்பான் சில பேர்லாம். என்ன சொல்ல, முன்னாடி உட்காந்து பேச்சை கேட்குறப்ப எனக்கெல்லாம் பயமாக இருக்கும். சில மேடையில் முன்னாடி உட்காந்து முறைச்சி பார்ப்பாங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்க, மிமிக்ரி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னாங்க. மிமிக்ரி பண்ணவா? எனக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியாதுங்க, மிமிக்ரி தெரியாது. அப்புறம் என்ன நீ எல்லாம் பேச்சாளர்? எனக்கு என்ன பயம்னா, அடுத்த என்ன கேட்பான்னு எனக்கு தெரியாது. மேஜிக் பண்ணுவானா, ஏதாவது தலையை விடுவான். முன்னாடி உட்காந்து முறைச்சி பார்ப்பாங்க சார். நமக்கு பயமாக இருக்குது. சட்டை பட்டன் கலண்டுருச்சா, வேட்டி கலண்டுருச்சா. மகிழ்ச்சி, நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மரிக்கும் வரைக்கும் மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னார் வைரமுத்தையா. சந்தோஷமாக வாழணும் இல்லைங்க. ஒரு குழந்தை அந்த பிறந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம்? ஒரு பிறந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கு 20 ரூபாய் கிளுகிழுப்பு வைப்பாங்களா? எடுத்துகிட்டு போய் இப்படி ஆட்டினா குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்குமா? சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சிரிக்குமா?
அதே கிளுகிழுப்பு எடுத்துகிட்டு போய் ஒரு 80 வயசு தாத்தா முன்னாடி இப்படி ஆட்டி பொழிச்சுன்னு கணத்தில் விடுவார். ஆனால் 80 வயசுக்கு முன்னாடி சிரித்தவர்கள் தானே அதே தாத்தா. வாழ்க்கை வாழ 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 சிரிப்பை தொலைச்சிடுறோமே, மகிழ்ச்சியை தொலைத்திடுறோமே. இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, இந்த புத்தக திருவிழாவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியே. ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வெற்றியே. கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். கெவின் கார்ட்டர், நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க கெவின் கார்ட்டர்னு. அவருக்கு என்ன ஒரு பெரிய கனவுனா பொலிச்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அவார்டு, பொலிச்சர் அவார்டு. இந்த அவார்டு வாங்கிடணுன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. எப்படியாவது போய் இந்த அவார்டு வாங்கிடணும்பான். சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய பஞ்சம் இருந்த தருணம். அந்த தருணத்தில் நீங்கள் இந்த கூகுளில் இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கலாம். பசி, வறுமை, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில் கிடக்க எலும்பும் தோலுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்லேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதில் இவரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனார். அந்த குழந்தைல பசி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலாம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால் எடுக்க முடியல. எலும்பும் தோலுமா இருக்கிற குழந்தை நகண்டு நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்தில் ஒரு கழுகு நிற்கிது, பெரிய கழுகு. அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? கூகுளில் இருக்கும், அந்த ஃபோட்டோ முடிஞ்சால் பாருங்கள். கழுகு இப்படி நிற்கும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும் சாப்பிடலான்னு சாப்பிடலான்றதுக்காக அந்த கழுகு நிற்கிது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டார். நியூயார்க் டைம்ஸில் இந்த ஃபோட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த ஃபோட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்டு என்கிற அந்த அவார்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கிடச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில் நினச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடச்சிருச்சுல, வெற்றி கிடச்சிருச்சுல. இப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த ஃபோட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு கேட்பாங்களா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில் கொடுத்தியா, இல்லை அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? எதுவுமே. அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். விரட்டி விட்டியா? அவருக்கு எதுவுமே பண்ணலை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகை விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க, வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவார், மனித வடிவத்தில் பிறந்த நாம் நம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர் தான் இந்த வாழ்க்கைன்னர் கவிக்கோ. மனித வடிவத்தில் பிறந்துட்டோம், மனுஷனாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ இதை புத்தகங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நான் சின்ன வயசில் இருக்கப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் சீதாக்கான்னு இருப்பாங்க, ஓட்டு வீடு. அவங்களுக்கு கணவன் கிடையாது, ரொம்ப வறுமையில் தான் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர். இந்த சீதாக்கா என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் பெரியமாட்ட வருவாங்க ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு. எக்கா மீனாட்சி அக்கா அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. எக்கா காப்பி பொடி கொடுக்கான்ட்டு வந்து நிற்பாங்க. எங்கள் பெரியமாவில் காப்பி பொடி கொடுக்க மாட்டாங்க, காப்பியே கலந்து கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போமா அப்படின்னு காப்பி. அப்புறம் அவங்க பெரியமா அவங்களுக்கும் சேர்த்து எங்கள் வீட்டில் சமைப்பாங்க. சாப்பாடு, காப்பி எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தீபாவளி பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா எங்கள் வீட்டில் தான் சமைப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் அவ்வளோதான் பண்ணுவாங்க. பெரியமா ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இந்த சாயந்தரம் ஒரு 4 மணி, அதாவது இந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியமா என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு கிண்ணம் கொடுத்து போய் அந்த சீதாக்கா வீட்டில் உப்பு வாங்கிட்டு வாடான்னுவாங்க. உப்பு. நான் எங்கள் பெரியமாட்ட கேட்பேன், ஏன் பெரியமா அந்த அக்கா எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு போகுது, ஏன்னா நான் தான் போய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், சின்ன பிள்ளை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து காப்பி பொடியிலேருந்து சாம்பார்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகுது, நீ ஏன் பெரியமா நான் ஒரு இத்தினோண்டு கிண்ணத்தை கொடுத்து உப்பை வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்போ எங்கள் பெரியமா ஒரு விஷயம் சொன்னாங்க, தங்கம் அவங்க எல்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குமா, நம்ம போய் கேட்குறோன்னு ஒரு தயக்கம் இருக்குமா. இப்போ நாமளும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டோம்னா, அவங்களால கொடுக்க முடிஞ்ச விஷயம் ஒன்று நாம் போய் கேட்டோம்னா, அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நாம் ஒன்று கேட்டோம்னா, நாமும் ஒன்று கேட்டோம் அவங்களும் ஒன்று கேட்டாங்க, கேட்குறோம் கொடுக்குறோன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல தங்கம். இப்படி தாண்டா வாழ்க்கையை நடத்தணும்னு எங்கள் பெரியமா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. கொடுப்பதும் வாங்குவதுமாக மனித நிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வி வருதில்லை. இந்த மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருதில்லை. யார் நினைவிலாவது நீ இருப்பாய் என்றால் இறந்து போ, இல்லை என்றால் உன் இறப்பிற்கு கூட அர்த்தம் இல்லைன்னார் கவிக்கோ. இந்த வாழ்க்கையை
மகிழ்ச்சியாக அர்த்தம் உள்ளதாக வாழ்வதற்கு 3 விஷயங்களை வள்ளலார் கற்றுக் கொடுத்துருப்பார். அதைத்தான் நான் இன்னைக்கு தலைப்பாகவே கொடுத்துருந்தோம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. கேட்டிருக்கீங்களா? யார் சொன்னது இது? யார் சொன்னாங்க? நான் அப்படி ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்பேன் இப்படி முன்னாடி இருந்தாக்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு யார் சொன்னாங்க? ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்றீங்களே. விவேகானந்தர், வள்ளலார். பரவாயில்ல, ஒரு மேடையில் கேட்டப்ப நம்மால் ரஜினிகாந்த்ட்டான், அதுக்கு நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. பசித்திரு, அது என்னப்பா வள்ளலார் ஐயா சொன்னது இந்த வார்த்தை. ஆனால் நம்ம தெரியலன்னா கூட யாரையாவது ஒருத்தரை சேர்த்துருவோம். சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார், அப்துல் கலாம் சொன்னார்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்துடுறோம்ல. பசித்திரு, என்னப்பா பசித்திருதுனாங்க. இந்த வாழ்க்கையில் எங்கே எதை கற்றுக்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, எங்கே போகலாம், எதை கற்றுக்கலாம், எப்படியெல்லாம் கற்றுக்கலான்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. சார், திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? திருவிளையாடல் பார்த்துருக்கீங்களா? யார் நடிச்சது? தனுஷா? அவரும் நடிச்சார்ல. அவன் பழைய திருவிளையாடல் என்ன சிவாஜி ஐயா நடிச்சாங்களா? அவரோட ஒருத்தர் நடிச்சார்ல, நாகேஷ் ஐயா நடிச்சாரா? அந்த படம் வந்தப்ப, அந்த ஷூட்டு நடந்தப்பே சிவாஜி கணேசன் ஐயா சொன்னாராம், என்னை விட இந்த படத்தில் நாகேஷ் தான் அதிகமாக பேசப்படுவார், அவ்வளோ அழகான நடிப்புன்னாராம். இந்த படம் பயங்கர வெற்றி அடைஞ்சிச்சா. தருமி கேரக்டரில் நாகேஷ் வருவாரா, வித்தியாசமாக இருக்கும் அவர் உடல் மொழி, அப்படி இப்படின்னு வித்தியாசமாக இருக்கும்ல. நாகேஷ் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த உடல் மொழியை நீங்கள் எங்கிருந்து பிடிச்சிங்க? இந்த உடல் மொழியை நீங்கள் எங்கிருந்து பிடிச்சிங்க? வித்தியாசமான ஒரு உடல் மொழி, இது எங்கிருந்து பிடிச்சிங்க? நாகேஷ் சார் சொன்னார், எங்கள் ஊர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும், அதை சுற்றி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருந்தார், ஒரு பைத்தியக்காரர் இருந்தார். நான் 1 வாரம் போய் அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேன். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்னடா பண்ணுறாருன்னு பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் தனக்குத்தானே ஏதோ பேசுவார், இந்த கோயிலை சுற்றி வருவார், திடீர்னு ஏதோ பையெல்லாம் எடுத்து வச்சுப்பார், அதை எடுத்து கொண்டு போய் குட்டுவார். 1 வாரம் அவருடைய உடல் மொழியை அப்படியே பார்த்தேன். அந்த உடல் மொழியை நான் அப்படியே கொண்டு போய் திரைப்படத்தில் செய்தேன், அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பைத்தியத்திடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நினைத்தால் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்க முடியாது. கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளுவரே இருந்தாலும். சார், அல்லி மலர் பக்கத்தில் தவளை இருந்தால் தவளையால் தேன் குடிக்க முடியாதுங்க. நாம் தேனியாக இருந்தால்தான் தேன் குடிக்க முடியும். நீங்களெல்லாம் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்த தேனீக்கள், அறிவு தேனை பறிவிட மாட்டோமான்ற ஒரு பெரிய ஆசையோடு வந்திருக்கீங்கல்ல. நீங்கள் தான் இதை கற்றுக்கொள்ள முடியும், உங்கள்கிட்ட தான் இதை சொல்ல முடியும். சச்சின் த காட் ஆஃப் கிரிக்கெட்னு பாராட்டப்பட்டார்ல, சச்சின் டெண்டுல்கர். கரெக்டா? நம்ம தலைமுறைக்கு தெரியும் சச்சின்லாம். காட் ஆஃப் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னாங்க அவரை. சென்னைக்கு வந்தப்ப அவர் ஹோட்டலில் தங்கியிருக்கிறப்போ ஒரு சர்வர் வராரு, இந்த காஃபி ஊற்ற வருவாங்கள்ல நண்பர்கள், அந்த காஃபி ஊற்ற வரவர் வந்து அப்படி காஃபி ஊற்றிக்கிட்டே கேட்குறாரு, சார் கேன் ஐ ஹேவ் அ வேர்ட் ஆஃப் டூ மினிட்ஸ் சார், கேன் ஐ ஹேவ் 2 minutes வித் யூ சார், கேன் ஐ டாக் அபவுட் கிரிக்கெட், 2 நிமிஷம் உங்ககிட்ட கிடைக்குமான்னு. சச்சின் இப்படியே பார்க்குறாரு, காஃபி ஊற்றுறவர் என்ன கிரிக்கெட் பற்றி என்கிட்ட பேச போகிறாரு, சொல்லுங்க என்ன. இந்த காஃபி ஊற்றுறவர் காஃபி ஊற்றிக்கிட்டே சொல்கிறாரு, சார் ஐ திங்க் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் எல்போ பேட் அப்படின்னாரு. நீங்கள் இந்த பக்கம் ஒரு எல்போ பேட் வைக்கிறீங்கல்ல இந்த கையில், அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு. சச்சின் மிரண்டு போனாருங்க. அவர் சொன்னார், உலகத்தில் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இன்னொருவருக்கும் தெரிந்தது. அவர் உட்கார சொல்கிறார், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறாரு. நான் உங்கள் மேட்சை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், கிட்டத்தட்ட 200-300 மேட்ச் உங்கள் மேட்சை ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பேன். அதில் எப்போல்லாம் லெக் ஸ்பின் பால் வருதோ அப்போல்லாம் உங்களால் விளையாட முடியல, உங்களுடைய உடல் மொழி மாறுது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறுது, உங்களால் விளையாட முடியல. நீங்கள் இந்த எல்போ பேட் போட்டிங்கன்னா உங்களால் விளையாட முடியாது, அதை மாற்றுங்க, விளையாட முடியும். நாங்கள் சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறார், அந்த சென்னையில் வந்தபோது அந்த காஃபி ஊற்றக்கூடிய நண்பர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அதை மாற்றிக்கொண்டேன், என் வாழ்க்கை மாறியது, என்னுடைய விளையாட்டு மாறியதுன்னார். எங்கிருந்து நமக்கான வார்த்தை வரும் நமக்கு தெரியவே தெரியாது, எங்கிருந்து நமக்கான சொல் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. தலக்கோதும் இளங்காத்து பாட்டு கேட்டிங்களா? தலங்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். இப்படி கேட்டோன்னு இப்படி சொல்லணுக்கா, சந்தோஷமா இருக்கு. ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே, ஒரு அக்கா திருமதி செல்வம்ண்டுச்சு. தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். இந்த காற்று அடிக்குது இல்லை, இந்த தலையை கோவிட்டு போகுது இல்லை,
இந்த தலையை கோவி விட்டு செல்லக்கூடிய அந்த காற்றில் ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் வந்து காதில் விழுமா. இந்த வார்த்தைகள் காதில் விழும்போது, விதையாக விழும்போது, நம் மனம் செம்மனாக இருந்து விட்டால் அந்த விதைகள் விருட்சமாக வருமா. நீங்கள் எல்லாம் இந்த பெரம்பலூர் புத்தக திருவிழா என்கிற செம்மண்ணில், இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள். உங்களோட ஆசீர்வாதத்தால், புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய காதலினால, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களினுடைய இவ்வளோ பெரிய முயற்சியினால், பப்பாசியினுடைய முயற்சியினால், நீங்கள் அத்தனை பேரும் இந்த செம்மண்ணில் விழுந்த விதைகள். உங்களுக்குள் ஒரு வீரியத்தை கடத்திவிட மாட்டோமா என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய நோக்கம். எங்கள் ஐயா தான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, கரையில் நின்று கனவு கண்டால். ஐயாவினுடைய கவிதை, கரையில் நின்று கனவு கண்டால் சிப்பி திறக்காது, நீ கடலுக்குள் மூழ்கி எழுந்திடாமல் முத்து கிடைக்காது, விடாமுயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது, அடுத்தவர் கால்களிலே நின்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை சிறக்காதுன்னு எங்கள் ஐயா கவிதை எழுதியிருப்பாங்க. எதுகை முனையினுடைய உச்சம் ஐயாவினுடைய கவிதை. எதற்காகப்பா இப்படி இந்த பசி இருக்கணும்னாங்க. நான் ஐயா கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் பேச போனேங்க. அங்கே பிரின்சிபல், அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் இப்படி மோட்டிவேஷனல் டாக்லாம் போகிறோம்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பொண்ணு தினம் அந்த காலேஜ் வாசலில், பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, கோயம்புத்தூர் தாண்டி பூண்டி அந்த இடத்துல ஈஷா யோகலாம் இருக்குல்ல அந்த பக்கம், அது ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ், அந்த பக்கம் ரொம்ப ஒரு ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு கல்லூரி, நான் பேச போன கல்லூரி, பிரின்சிபல் சொல்கிறாரு, ஒரு பொண்ணுங்க தினம் அந்த காலேஜ் வாசலில் வந்து இப்படி நிற்பாங்களாம். வாசலில் வந்து நிற்கிறது, அழுக்கு சட்டை அழுக்கு பாவாடை கட்டிட்டு அப்படி வாசலில் வந்து நிற்கிறது. 20 நாள் தினம் வந்து நின்றுருக்காங்க. இந்த வாட்ச்மேன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, எதுக்குமா இங்கே வந்து நிற்கிற தினம், ஏன் இங்கே வந்து தினம் நிற்கிறேன்? அந்த பொண்ணோட வார்த்தை, எனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைங்க, காசு இல்லை, அதனால் இந்த காலேஜுக்கு போகிறாங்கல்ல பசங்கள்லாம் உள்ளே போகிறாங்கல்ல, அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்கள பார்த்து நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிறது இல்லை, இந்த காலேஜ் படிக்கிறதும் ஸ்கூல் படிக்கிறதும். அந்த பொண்ணு பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கிறேன், அதுக்காக நிற்கிறேன். வாட்ச்மேனுக்கு இதை தாங்க முடியலைங்கய்யா, தாங்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவருடைய பெர்மிஷன் அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. இந்த பொண்ணு தினம் வந்து நிற்கிது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆஃபீஸர்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, பிரின்சிபால்கிட்ட உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், அவர்கிட்ட பேசுங்க. 20 நாள் அந்த பொண்ணு காத்திருக்காங்க. பிரின்சிபால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது. அவர் கரெக்டாக 15 நிமிஷம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுமான்றாங்க. அந்த பொண்ணு போய் மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. 85% வாங்கியிருக்காங்க 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் நிற்கிறாங்க. பிரின்சிபால் கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும்னு. உங்கள் காலேஜ்லேயே கம்மியான ஃபீஸில் என்ன கோர்ஸ் இருக்குமோ அதை கொடுங்க சார், இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்லாம் கேட்கல, கம்மியான ஃபீஸில் என்ன இருக்குமோ அதை கொடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அவர் சொல்கிறாரு, ஒரு கோர்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 3500 ரூபா, வருஷத்துக்கு 3500 ரூபா கட்டுமான்றாரு. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, சார் இஎம்ஐயில் ஃபீஸ் கட்டலாமா சார்னு கேட்டிருக்காங்க. இஎம்ஐயில் உன்னால் என்ன முடியுமோ கட்டுமான்ட்டார். 100 ரூபா. பிரின்சிபால் சொல்கிறாரு, 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு மொதல் வருஷம் 3500 ரூபா அந்த பொண்ணு கட்டிட்டாங்க. சொல்லி பிறக்கிற பொண்ணு தானே, 3500 ரூபா கட்டிட்டாங்க. 2வது வருஷம் 2500 ரூபாய் ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க. 3வது வருஷம் சார் ஐபிஎம்னு ஒரு கம்பெனி ஆஃப் கேம்பஸ் நடத்துகிறாங்க. அந்த கல்லூரியில் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் மட்டும்தான் இன்டர்நெட் இருக்குது. இந்த கலைவாணி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கல்லூரி நேரங்கள் போக மற்ற நேரம் அத்தனை நேரம் அந்த லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க, தொடர்ந்து வாசிச்சிருக்காங்க, அந்த இணையதளத்தை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. 3வது வருடத்தில் அந்த ஐபிஎம் நடத்திய அந்த ஆஃப் கேம்பஸில் கிட்டத்தட்ட 4000 பேர் பங்கேற்ற அந்த ஆஃப் கேம்பஸில் அந்த கல்லூரியிலேயே இந்த கலைவாணி என்கிற இந்த பெண், சுள்ளி பிறக்கிற பெண் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு சிங்கப்பூரில் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட மாதம் 3.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண் உயர்ந்து நிற்கிறாங்க. அவங்க பிரின்சிபால் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இது வெற்றி கிடையாது. அவங்க பிரின்சிபால் சொன்ன விஷயம், அந்த பொண்ணு சார் இன்னைக்கு ஜெயிச்சது மட்டும் இல்லை, சொல்லி பிறக்கக்கூடிய பெண் ஜெயிச்சது மட்டும் இல்லை, தன் கிராமத்திலிருந்து இன்னும் 7 பெண் பிள்ளைகளை எங்கள் கல்லூரியிலேயே அந்த மாணவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள், இதுதான் அவளுடைய வெற்றியினர். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிலும் கற்றோனே சிறப்பு, மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கு. சொல்லியிருக்கோம்ல, நம்ம வாசிக்கிறோம்ல, இது நமக்கான தளம் மட்டும் இல்லைங்க. நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு நண்பர்கிட்ட 2 வார்த்தையை சொல்லுவோம்ல, இறை அன்பு ஐயா இப்படி எழுதியிருக்காருங்க,
சுகிசிவம் ஐயா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருங்க. கவிதை புத்தன் ஐயா இந்த கவிதையை கொடுத்துருக்காருங்க. இவங்க இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க. சொல்கிறோம்ல, அந்த வார்த்தை அவர்களுடைய மனதை மாற்றுங்க. அதுக்காக நம்ம வாசிக்கணும். யாரோ ஒருவருக்கு நாம் ஒளியாக இருப்போம். உடனே அவங்க அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பாங்க. பசித்திரு பசித்திரு பசித்திரு. ஏதோ ஒரு வகையில் நமக்கான பசி இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு அறையில் 4 மெழுகுவத்தி இருந்தது. 4 மெழுகுவத்தி காத்தடிச்சிச்சு. மெழுகுவத்தி உடனே அடைஞ்சிச்சு. அந்த மெழுகுவத்தியின் பெயர் பணம். உடனே அடைஞ்சிருச்சு. 2வது மெழுகுவத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அடைஞ்சிச்சு. அதன் பெயர் உறவு. 3வது மெழுகுவத்தி கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி அடைஞ்சது. அதன் பெயர் நட்பு. 4வது மெழுகுவத்தி எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் அப்படியே நின்று எரிந்து கொண்டே இருந்தது. காற்றை ஜெயித்து அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருந்தது. அதன் பெயர் தன்னம்பிக்கை. அந்த மெழுகுவத்தியின் பெயர் தன்னம்பிக்கை. மற்ற 3 மெழுகுவத்தியும் அது ஏற்றி கொடுத்தது. இல்லையா? அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைக்காது சிபாரிசு, என் நேரமும் கிடைச்சிடாது உதவி. ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. எப்பொழுதும் ஜெயிக்கும். அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள வரணும்னா வாசிப்பு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். பசித்திருத்தல் எப்பொழுதுமே. அடுத்து என்ன பண்ணா, தனித்திருத்தல், இண்டிவிஜுவாலிட்டி. நம்ம என்ன பண்றோம், தனிச்சிருக்கோம்னா போய் எங்கிட்டாவது ஓரம் தனியாக உட்காந்துக்கிறது கிடையாது. தனித்திருத்தல் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பையன், அவங்க தாத்தா கூப்பிட்றாரு. என்ன மாதிரியே ஒரு உத்தராட்செல்லாம் மாட்டிட்டு அந்த பையன் நிற்கிறான். தாத்தா கூப்பிட்றாரு, நீ என்ன படிக்கலான் இருக்க? சமஸ்கிருதம் படி, தேவலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம், மேலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம், சமஸ்கிருதம் படி. சரி, இல்லாட்டினா ஆங்கிலம் படி, பூலோகத்தில் நல்லா இருக்கலாம். நீ சமஸ்கிருதம் படிக்க போறியா ஆங்கிலம் படிக்க போறியான்னு கேட்டார். அந்த பையன் சொன்னா, நான் தமிழ் படிக்க போறேன் அப்படின்னா. டேய், சமஸ்கிருதம் படித்தா மேல் உலகத்தில் நல்லா இருக்கலான்றேன், ஆங்கிலம் படித்தா கீழ் உலகத்தில் நல்லா இருக்கலான்றேன், நீ தமிழ் படிக்கிறேன்ற. அந்த பையனுடைய வார்த்தை, தமிழ் படித்தால் மேலுலகத்திலும் நல்லா இருக்கலாம், பூலோகத்திலும் நல்லா இருக்கலாம், நான் தமிழ் படிப்பேன் என்று சொன்னவர் தான் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். அத்தனை தமிழ் தாத்தான்னு கொண்டாடுறோம்ல. தனித்து இருப்பவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். சார், தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு முடியை வெட்ட மாட்டோன்ட்டாங்க. தெரியும் சம்பவம் கேள்விப்பட்டு போல. முடி வெட்ட மாட்டோன்ட்டாங்க. அவருடைய நிறத்தை காரணம் காட்டி முடி வெட்ட மாட்டோம்னாங்க. அவரே முடியை வெட்டிட்டார். அவரே தான் முடியை வெட்டிக்கிட்டார். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்ல. நீதிமன்றத்துக்கு போறாரு, அவர் வழக்கறிஞர்ல, நீதிமன்றத்துக்கு போறாரு. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. மிஸ்டர் காந்தி, இப்படியா முடி வெட்டிட்டு நீதிமன்றத்துக்கு வருவீங்க, உங்களுக்கு அவமானமா இல்லையான்னாங்க. காந்தியினுடைய வார்த்தை, நிற வேற்றுமையை காட்டி முடிவெட்ட முடியாது என்று சொன்ன நீங்கள் தான் அவமானப்பட வேண்டுமே தவிர என்னுடைய முடியை நானே வெட்டி கொண்டுவதற்காக நான் எப்பொழுதும் அவமானப்படவே மாட்டேன்னாருங்க. இப்படி சொன்னவர் தான் தனித்துவமாக சிந்தித்தவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடிஞ்சது. நீங்கள் நாட்டில் மட்டுமே இல்லை, வீட்டில் இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே குடும்பத்தில் தனித்துவமானவங்க. கரெக்டா? ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க தான். என்னை விட என் மனைவி வித்தியாசமாக இருக்கிறாள்னு யோசிக்கிறோம்ல, இல்லை என்னை விட என் கணவர் வித்தியாசமாக. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், நம்மை விட நம் வாழ்க்கை துணை வித்தியாசமாக இல்லை, நம்மை போலவே நம் வாழ்க்கை துணையும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறாங்க. நம்மை போலவே. இந்த கல்யாணத்துக்கு வர்றவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு வரவங்களாம் வாழ்த்திருக்காங்களா? ராமரும் சீதையும் போல் வாழ்க, கோவலனும் கண்ணை, இப்படிலாம் வாழ்த்துவாங்க. ஐயா அம்மா சிரிக்கிறாங்க. வள்ளுவரும் வாசியும் போல் இப்படிலாம் வாழ்த்துறாங்கல்ல. யாராவது ஒருத்தராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு வாழ்த்தி பார்த்துருக்கீங்களா? பயந்துருவாங்க. அது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கன்னு. சத்தியமாக நடக்காது. நான் எனக்கு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, ஐயாக்கெல்லாம் பெரியவங்களாம் இருக்காங்க. சத்தியமாக புரிந்து கொண்டுலாம் வாழ முடியாது. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், ஆண் தனித்துவமானவன், பெண் தனித்துவமானவர்கள். ஒரு புத்தகமே வந்திருக்கு, மென் ஆர் ஃப்ரம் மாஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு புத்தகமே இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க. ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ என்னப்பா புரிஞ்சுக்கலான்னா, புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சக்ஸஸ். புரிஞ்சுக்கவே முடியாதுயா சார். அப்படிதான் சார். இப்போ நாங்கள் நிகழ்வு முடிச்சுட்டு வரோம், மேடையிலலாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல, வீட்டிலலாம் நம்மளை மியூட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாள் இரவு 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நானும் என் மனைவியும் ஃப்ளாட்ஸு, எங்கள் ஃப்ளாட்டு கரண்ட் இல்லை, இந்த ஜென்ரல் கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே இன்வெர்ட்டர் இருக்கும், ஜென்ரலாக அந்த இடத்துல கரண்ட் இல்லை. வீட்டை திறக்கணும். நான் கரெக்டாக என் சாவி எடுத்து ஒய்ஃப்ட்ட கொடுக்குறேன். எந்த சாவியில் திறக்கணுமோ அந்த சாவி கொத்தில் சாவியை எடுத்து கரெக்டாக என் வீட்டுக்கார மாட்ட கொடுக்குறேன்.
நான் இந்த ஃபோனில் லைட்டு போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். சாவியை இங்கே விட்றாங்க, அங்கே விட்றானுங்க, இங்கிட்டு திருப்புறானுங்க. அந்த பூட்டு ஓட்டையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நான் அப்புறம் சாவியை கொடு, நானே திறக்கிறேன், கொடு இந்த லைட், இந்த ஃபோனை பிடி, லைட்டு பிடி அப்படின்னு கொடுத்துட்டு நான் சாவியை திறக்கிறேன் சார். டக்குன்னு திறந்துருச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறா, இப்போ தெரியுதா செல்ஃபோன் லைட்டை எப்படி கரெக்டாக பிடிக்கணும்னு இப்போ தெரியுதா? எது நான் லைட்டு சரியா? உறவுகளில் யார் சரி யார் தவறு என்பதை விட யாருக்கு உறவு தேவை என்பதுதான் முக்கியம். நான் பின்பற்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் தப்பு பண்ணா நான் உடனே சாரி கேட்டுருவேன், அவங்க தப்பு பண்ணாலும் நானே சாரி கேட்டுருவேன். இப்போ என்ன வந்துச்சு? முடிஞ்சு போச்சுல. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோற்கணுன்ற ஒரு பெரிய ஃபார்முலாவை கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில். இப்போ நான் சரியா பண்ணி என் மனைவி தப்பாக பண்ணாங்கன்னா அவங்க தான் சரி, நானும் சரியா பண்ணி அவங்களும் சரியா பண்ணால் அவங்க தான் சரி, நான் தப்பு பண்ணி அவங்க சரியா பண்ணாலும் அவங்க தான் சரி, நானும் தப்பு பண்ணி அவங்களும் தப்பு பண்ணால் நான் தான் தப்பு. ஆனால் அதனால் ஒன்றும் நாங்கள் கவலைப்படுறதே கிடையாதுங்க. உறவுகளில் தவறே செய்யாமல் யாருக்கு மன்னிப்பு கேட்க தெரிகிறதோ அவர்களுக்குத்தான் உறவை காப்பாற்ற தெரிகிறது என்று அர்த்தம். இந்த மன்னிப்புன்ற வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு பெரிய வார்த்தை இல்லை. மன்னிப்புன்ற வார்த்தை பெரிய வார்த்தை இல்லை. ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் நமக்கு தேவை, ஒரு பெரிய மனம். இங்கே கும்பகோணத்தில் அறிவழகன்னு ஒரு ஐயா, கும்பகோணத்தில் அந்த ஐயா கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை, அவங்களுக்கு கேன்சர், அவங்க மனைவிக்கு கேன்சர் பேஷண்ட், இந்த கொரோனா காலகட்டத்தில் மருந்து கிடைக்கல. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாரு. அவங்களுக்கு மருந்து தீந்து போயிடுச்சு. இப்போ அவர் போகிறதுக்கான வழி இல்லை, பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல கொரோனா காலகட்டத்தில். என்ன தெரியுமா சார் பண்ணியிருக்காரு? 4:30 மணிக்கு கும்பகோணத்துலேருந்து சைக்கிள் எடுத்திருக்காருங்க. மனைவியை சைக்கிளில் உட்கார வச்சு தூக்குவாளியில் சாப்பாடை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. பாண்டிச்சேரி வரைக்கும் கும்பகோணத்துலேருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு 4 மணிக்கு கிளம்பினவர் இரவு 11 மணிக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரியில் வந்தவங்க மிரண்டிருக்காங்க. நீங்கள் வந்தது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? கொரோனா எவ்வளோ ஆபத்து தெரியுமா? நீங்கள் வந்த பயணம் எவ்வளோ கடினம் தெரியுமா? எதுக்காக அங்கே வந்தீங்க? அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இது எவ்வளோ ரிஸ்க்லாம் தெரியாது, எவ்வளோ கடினம்லாம் தெரியாது, இந்த தூரம்லாம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இவள் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது என்று மட்டும் தெரியும், அதனால் நான் அழைத்து வந்தேன்னாருங்க. ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தாலும் வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன்னார் கண்ணதாசன். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிபோட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. வாலி. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் மடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, தோயும் அது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, ஊனமொரு நல்லமுதே ஊறு சுவையே கண்ணம்மான்னுவார் பாரதி. இப்படியாக ஒரு தனித்துவமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கோமா? கேள்வி வருது இல்லை? காரைக்குடி கிட்டக்க ஒரு 60ஆம் கல்யாணம் பேச போகிறேங்க ஐயா. 60ஆம் கல்யாணத்தில் சாந்தின்னு வாங்க, அங்கே பேச போகிறேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா நீங்கள் ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்களே, நான் பேசுறது இருக்கட்டும், நீங்கள் ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி சொல்லுங்கன்னு. நீங்கள் ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி சொல்லுங்கன்னு அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2 வார்த்தை சொல்லுங்கன்னு அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க. இந்த ஆன்றதில்ல 40 வருஷ குடும்ப வாழ்க்கை. நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா என்னைக்காவது ஒரு நாள் அவரை விட்டு கிளம்பிடலான்னு நினச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அவர் படுத்துகிற பாட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவரை விட்டு போயிடலான்னு நினச்சிருக்கீங்களான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, தினம் நடப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் இல்லைப்பா, தினம் நடப்பேன். ஆனால் நான் போயிட்டு அவருக்கு யார் மாத்திரை எடுத்து தருவாங்கன்னு நினைப்பேன். மூக்கு கண்ணாடி எங்கே வச்சாருன்னு அவருக்கு தெரியாது, இந்த கண்ணாடி எங்கே, வேட்டியை எங்கே கலட்டி போட்டோன்னு அவருக்கு தெரியாது, மாத்திரை சமைச்சு வச்சா எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு தெரியாது. நான் போயிட்டா இந்த ஆள் நிலைமை என்ன ஆகுமேன்னு நினச்சி இப்படியே பார்ப்பேன், பரிதாபமாக இருக்கும். அந்த ஆள் முகத்தை பார்ப்பேன், பரிதாபமாக இருக்கும். திரும்ப போ வாழ்ந்துட்டு போவோன்னு வந்துடுவேன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிந்தது, நம்மோடு வாழ்பவர்கள் பிரியப்பட்டு வாழவில்லை, பரிதாபப்பட்டு தான் பல பேர் வாழ்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமாக இருக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்மை போலவே தனித்துவமாக இருப்பவர்கள். இவர்களோடு நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினச்சி திருமணம் பண்ணுறோம்ல, இவர்கள் இல்லாவிட்டால் நாம் வாழவே முடியாது என்கிற ஒரு நிலையில் திருமணம் நடந்தால் அந்த திருமணம் அர்த்தமுள்ள திருமணமாக இருக்கிறது. பசித்திரு, தனித்திரு, 3வது என்ன பண்ணாங்க, விழித்திரு. 3வது என்னது?
நீங்கள் விழிச்சிருக்கீங்களான்றக்காக கேட்டுக்கிட்டோம். விழித்திரு. உண்மையான விஷயம். இந்த ஒரு பாட்டு வந்துச்சுங்க இன்னைக்கு, இந்த பொல்லாத உலகத்தில், கேட்டுக்கோமா? அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் நான் நினைப்பேன், அப்பா இந்த பொல்லாத உலகத்தில் எங்கே படைச்சிருக்கீங்களேப்பா. உண்மையிலேயே அங்கே இந்த நாமுத்துக்குமார் ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு, 100 பாம்புகள் இருந்த கிராமத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருந்தோம். 100 பாம்புகள் இருந்த கிராமத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம். பாம்புகள் அற்ற இந்த நகரத்தில் தான் வாழ்வதற்கு பயமாக இருக்கிறதுன்னார். பாம்புகள் அற்ற நகரத்தில் ஒரு நகைச்சுவை தான் சொல்லாங்க. ஒருத்தங்க சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, கணவனும் மனைவியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்க பார்க் பண்ண காரை காணோம். இவங்களும் 1 மணி நேரம் தேடி இருக்காங்க, சுற்றி கார் எங்கன்னு கிடைக்கல. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எங்கே பார்க் பண்ணாங்களோ அதே இடத்துல கார் நிற்கிது. இவங்களுக்கு கார் கதவை திறந்து பார்க்குறாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கு. இப்படி ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு, மன்னிச்சுக்கங்க, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கள்ளச்சாவி போட்டு உங்கள் காரை அவசரத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 2 சினிமா டிக்கெட் உள்ளே வச்சுருக்கேன், 2 சினிமா டிக்கெட், இலவச டிக்கெட் 2 வச்சுருக்கேன், நீங்கள் படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, தெரியாமல் உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டே, மன்னிச்சிருங்கன்னு. இவங்க பார்த்தாங்க, பிரசவன்றாங்க, 2 டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிருக்கல, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எடுத்து போய் ஸ்டேட்டஸ் போட்டுடலாம். சினிமாவுக்கு போயிட்டாங்க கிளம்பி, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ, படத்துக்கு போயாச்சு. படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சுத்தமாக வீட்டில் ஒரு சாமான் இல்லை. அங்கே ஒரு லெட்டர் வச்சுருந்தான், என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன்ல, பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு, அதுக்கு நாளை பண்ண சீர்சனத்தையெல்லாம் செய்யணும், எனக்கு உங்களை விட்டா யார் இருக்காங்க, அதனால் மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டு. சார், நமக்கு ஒருவர் ஏதோ ஒன்றை அன்பளிப்பாக தருகிறார் என்றால், நமக்கு ஏதோ ஒருவர் இலவசமாக தருகிறார் என்றால், சம்பந்தமே இல்லாமல் நம்மை ஒருத்தர் பாராட்டுகிறார் என்றால், நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் திருடப் போகிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த பணத்தை திருடுறவங்ககிட்டேருந்து கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். இன்றைய சூழ்நிலையில் இது வரைக்கும் பேச்சை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இனிமே கேட்டுருங்க. இன்றைய சூழ்நிலையில் நாம் யாரிடம் தெரியுமா ஜாக்கிரதையாக இருக்கணும்? பணத்தை திருடுபவர்களமா? இல்லை, நேரத்தை திருடக்கூடிய திருடர்கள் இருக்காங்கல்ல, இந்த நேரத்தை திருடக்கூடிய திருடர்களிடமிருந்து தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நடிப்பு அரக்கனா ஒருத்தர் வந்திருக்காரு சார், நடிப்பு அரக்கன், எங்க கேமரா கிடைச்சாலும் போய் நடிக்கிறாங்க. இந்த தர்பூசணியை தின்னுட்டு இப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டாரு. அவரை கொண்டு போய் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஷோல விட்டு நடிப்பு அரக்கன்னு நின்றுட்டு இருக்காரு. அவர் நடிப்பு அரக்கன் தான். அதை பார்த்து நம்ம நேரத்தை வீணடிச்சோன்னா நாமெல்லாம் படித்த கிறுக்கன்னு அர்த்தம். படித்த கிறுக்கு. நடிப்பு அரக்கனை கொண்டாடிட்டு இருந்தோம்னா அது அவருடைய திறமை, சமூகத்தினுடைய மடமை. அவர் அந்த சினிமாக்கெல்லாம் போயிட்டார், அந்த ஷோக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து சரியான ஆளுமைகளை நம்ம காட்டணும். இது ஏன் இவ்வளோ தூரம் ஒரு விருப்பமாக சொல்கிறோன்னா, ஏன் இவ்வளவு தூரம் இதை யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோன்னா, ஒரு ஸ்கூலில் போய் கேட்குறேன், நீ என்னப்பா ஆக போகிறேன்னு. அப்படி மேடைகளில் பேசுகிறோம்ல, மோட்டிவேஷனல் டாக்கில் போகும்போது ஒரு ஸ்கூலில் கேட்குறேன், நீ என்னப்பா ஆக போகிறேன்னு. ஒரு பையன் சொல்கிறான், அண்ணே நான் பைனாப்பிள் ஸ்டார் ஆக போகிறேன்னா. பைனாப்பிள் ஸ்டார் ஏன்டாண்ணே? வாட்டர்மெலான் ஸ்டார் இருக்கும்போது பைனாப்பிள் ஸ்டார் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்துட்டோன்னா நம்ம பிரபலம் ஆயிடலான்னு ஒரு பெரிய மாயை இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கோமே. கரெக்டா? இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேங்க, யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்தாலும் பெரிய வருமானங்கள்லாம் நமக்கு கிடச்சிடாது. ஒரு காலகட்டத்தில் யாருப்பா அவங்க ரோல் மாடல்னு கேட்டால் விவேகானந்தரை சொன்னாங்க. யாருப்பா அவங்க ரோல் மாடல்னு கேட்டால் அன்னை அரவிந்தரை சொன்னாங்க, ரமண மகரிஷியை சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தனிலிருந்து பாலகுமாரனை படிப்பேங்க, ஜெயகாந்தனை படிப்பேங்க, சுந்தர் ராமசாமியை படிப்பேங்க. அரசியல் தலைவர்களை சொன்னாங்க, தந்தை பெரியார் எனக்கு பிடிக்குங்க, அண்ணாவை பிடிக்குங்க, காமராஜரை பிடிக்குங்க. அவர்களை இன்ஸ்பிரேஷனை எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கோமாளிகளை அடுத்த தலைமுறை ரோல் மாடலாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்களே. கண்ணதாசனை தான் சொல்லுவார், காப்படி நெல்லும் காணா உமியும் கையிலோர் வெற்றி கண்டதும் குதிக்கும், இயற்கையின் நியதி எவருமே அறியார், ஆடி குதிக்கும் அறகுறை திறமையும் கூடி கவிலும் குடமும் உடையும், கற்றவை கையளவு என்பதால் தான் கலைமகள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள்னு கண்ணதாசனையா சொல்லுவார். கலைமகளே படிச்சுக்கிட்டே இருக்காராம். நம்ம ஆளுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து 10 லைக் வந்துருச்சுன்னா சார் ஐ ஆம் சக்ஸஸ்ன்றானே, இல்லை ஒரு 4 லைக் வந்துட்டு இவன் தலைவான்றானே. என்னன்னா இந்த கல்லூரிகளுக்கு
இந்த பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் வைக்கக்கூடிய பெரிய வேண்டுகோள் என்ன தெரியுமா? இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கோமாளிகளை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு ரோல் மாடலாக, அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக காட்டாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு அவர்களை கொண்டு வந்து காட்டினால் நம் குழந்தைகள் கோமாளிகளாக வருவார்களே தவிர ஒருபோதும் கோமகனாக வரமாட்டாங்க. இந்த இந்த கோமாளிகள் வரும்போது தலைவான்னு கத்துறான் சார், சின்ன பயலுக தலைவான்றான். நமக்கு அதை பார்க்குறப்ப பயமாக இருக்குது. இந்த தலைமுறையை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இதை நாங்கள் தான் சொல்ல முடியும். இதை ஒரு பேச்சாளராக நாங்கள் தான் சொல்ல முடியும். இதை வாசித்தவர்களாக நாங்கள் தான் சொல்ல முடியும். ஏன் பாடினா வள்ளுவர் சொன்னார், இனர் உழ்த்தும் நாரா மலரணையார் கற்றது உணர விரித்துரையாதார்னார். படிச்சுட்டு உணர்ந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லலைன்னா நீங்கள் காகித பூப்பான்னார், காகித பூனார். இப்படியான கோமாளிகளை நம்ம குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக காமிச்சாவன் தலைவான் கத்துறான். கண்ணதாசன் ஐயா கேட்பார், நெருப்பினை நிலவே என்பார், நீசனை தலைவா என்பார், கருப்பினை வெண்மை என்பார், செருப்பையே வணங்கும் இந்த நாட்டில் பிறந்தேனே பாவின்னு கண்ணதாசன் ஐயா சொல்லுவேன். இப்போ யாரப்பா காட்டணும்னாங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நீர்நிலைகளை தூர்வாரியிருக்கார் விமலா ராகவன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தம்பி. விமல் ராகவன்ற தம்பி 500 ஏக்கர் நீர்நிலைகளை காப்பாற்றிருக்கார். அவர் அறிமுகப்படுத்துகிறோமா? தெரியாது. தன்னுடைய தம்பி இறந்து போயிட்டார்னு சொல்லி கூப்பிட்ட நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வரல, தம்பியை காப்பாற்ற முடியல. தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமாக விற்று ஆம்புலன்ஸ் வாங்கி கொரோனா காலகட்டத்தில் 625 பேருடைய உயிரை காப்பாற்றினார். பாண்டிச்சேரி ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆம்புலன்ஸ் மணி என்பவர். அதில் கிட்டத்தட்ட 65 பேர் கர்ப்பிணி பெண்கள். அவர்களை நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த தெருவோரமாக நாய்கள் அடிபட்டிருக்குல்ல, இந்த நாய்களையெல்லாம் ஆதரித்து ஒரு மிகப்பெரிய காப்பகத்தை உருவாக்கி இருக்காங்க. கலா குபேந்திரன் அவர்கள். இவங்க கதாநாயகர்கள். இவங்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, இன்ஸ்டாகிராமில் வரவே இல்லைல்ல, சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் வாங்கலைல்ல, இப்படியான மக்களுக்கு ஃபாலோயர்ஸ் இல்லைல்ல. இந்த ஃபாலோயர்ஸ் இல்லாததுனால் உண்மையான கதாநாயகர்கள் யாருன்னே தெரியலை. ஃபாலோயர்ஸ் கல்யாணத்துக்கு போனாக்க பொண்ணு கேட்குது, சார் எத்தனை ஃபாலோயர்ன்றாங்க. என்ன ஃபாலோயர்ஸ் வந்துட்டாக்க பெரிய ஆளுன்ற. நான் கல்யாணம் பண்ணுறப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் கேட்டார், மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. பேச்சாளராக இருக்கேங்க. பேச்சாளராக இருக்க, சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னாரு. சாப்பாட்டுக்கு போவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க, இந்த பேச்சல் பேசுவோம், ஏதாவது ஓஹோ அப்போ வாயை வாடகை கூட்டிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் ஊருக்குள்ள மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி வச்சு யாரை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலாரிட்டி அண்ட் செலிபிரிட்டின்னாங்க. பாப்புலாரிட்டினா யார் தெரியுமா? பிரபலமாக திடீர்னு பிரபலமாக வர்றவர். ஒருத்தர் கடிதாசி படித்து தப்பாக பேசிகிட்டு இருந்தார், அவர் ஒரு நாள் பிரபலமாக இருந்தார். கரெக்டா? ஒருத்தர் இப்படி வரல காமிச்சார், அவர் ஒரு வாட்டி பிரபலமாக இருந்தார். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் பிரபலமாக இருப்பார், திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நம் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டியது பாப்புலாரிட்டி கிடையாது, பிரபலமானவர்களை கிடையாது, கொண்டாடத்தக்கவர்களை நாம் காட்டணும். இன்றைக்கும் ஒரு குடியரசுத் தலைவர் பெயரை சொல்லுங்கன்னா யார் பேரை சொல்கிறோம்? அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்கிறோமா? ஏனென்றால் அவர் கொண்டாடத்தக்கவர். வள்ளுவரை 2000 வருடங்கள் நாம் நினைவு வைத்திருக்கிறோம் என்றால் அவர் கொண்டாடத்தக்கவர். இப்படியானவர்களை அறிமுகப்படுத்துங்க. மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் ஒரு தீண்டாமை சுவர்னு ஒன்று கட்டினாங்க, அது இடிஞ்சு உளுந்தது. 2 குழந்தைங்க இறந்து போனாங்க. அந்த தீண்டாமை சுவர் சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2 குழந்தைங்க இறந்து போனாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி விடுறாங்க, செல்வராஜ் அந்த அப்பா பேர். செல்வராஜ், நீ ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த டாக்டர்லாம் வந்து குழந்தை உறுப்பை கேட்பாங்க, இதை கொடு அதை கொடுன்னு கேட்பாங்க, எந்த படிவத்திலையும் கையெழுத்து போட்டுறாதான்றாங்க, எதுலையும் கையெழுத்து போட்டுறாத. இவர் போறாரு, தன்னுடைய 2 குழந்தைகளுடைய உடல் கிடக்கு, பிஞ்சு குழந்தைங்க, 2 குழந்தைகளோட எப்படி இருக்கும் மனநில. அவருக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருந்த ஒரே ஆதாரமே அந்த 2 குழந்தைங்க தான். 2 குழந்தைகளோட உடல் கிடக்கு, அழுகை வருது. ஒரு பக்கம் ஆற்றாமையில் இருக்கார். மருத்துவர் வந்து ஒரு படிவத்தை நீட்டுறாங்க, ஐயா உங்கள் குழந்தைகளுடைய கண்ணு நல்லா இருக்கு, அதை தானம் பண்ண முடியுமான்னு ஒரு படிவத்தை நீட்டுறாங்க. இவர் எதுவுமே யோசிக்கலை, அழுகையை தொடச்சிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டார். இப்போ வந்த மக்கள்லாம் சண்டைக்கு வராங்க, அறிவு இருக்கா அவனுக்கு? நம்ம குழந்தைகளை கொண்டு இருக்காங்க, கண்தானத்துக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்கு, அறிவு இருக்காரு? செல்வராஜ் ஐயா சொன்ன வார்த்தை, இனிமே என் கண்ணால் என் பிள்ளைகளை பார்க்கவே முடியாது, ஆனால் அந்த குழந்தைகளினுடைய கண்ணை தானமாக கொடுத்தால் இந்த கோடிக்கணக்கான மக்களினுடைய ஏதோ ஒரு இடத்துல அந்த கண் இருக்கும்ல. நாளைக்கு நான் நடந்து வரப்ப ஒரு நாளைக்கு நான் லட்சக்கணக்கான மக்களை பார்க்குறோம், அந்த மக்களில் ஏதோ ஒரு நாள் என் குழந்தைகளுடைய கண் அங்கே இருக்கும்ல. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் இந்த கண்ணுக்கு இதுதான் எங்கள் அப்பான்னு தெரியும்ல. அந்த கண் இந்த அப்பாவை பார்க்கும்ல, அதுக்காக நான் என் குழந்தைகளுடைய கண்ணை தானம் பண்ணேன்னாராங்க. அப்படியான அந்த செல்வராஜ் கதாநாயகர்.
இதைத்தாங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் துரத்தி கொண்டிருந்த போது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது, இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மூலைகளுக்கும் சென்ற போதும் கூட எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவான் பாடினாரே பாரதி, அவர் கதாநாயகருங்க. உங்களை நீங்கள் சரணடையாவிட்டால் இந்த கோவிலை இடித்து விடுவோன்னு பீரங்கிய போய் நிப்பாட்டிய போது, நாம் வாழ்வது 100 ஆண்டுகள் தான், ஆனால் இந்த கோவில் வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக போய் சரணடைந்து தங்கள் உயிரை விட்டார்களே மருது சகோதரர்கள், அவர்கள் கதாநாயகருங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் கதாநாயகருங்க. பகத்சிங், உத்தம் சிங், சுகதேவ், ராஜகுரு தூக்குல போட போறாங்க. பகத்சிங்க அந்த அந்த அவங்களுக்கு வயது வெறும் 21, 22 தாங்க அந்த 3 பேருக்கும். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரையும் தூக்குல போட போறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தூக்குல போட போறாங்க. முதல்ல பகத்சிங் போய் தூக்கு மேடையில் நிற்கிறாரு. ராஜகுருவும் சுகதேவும் அடுத்ததாக போனாங்க, நிற்கிறாங்க. பகத்சிங் போய் தூக்கு மேடையில் நின்று இன்குலாப், மற்ற 2 பேரும் ஜிந்தாபாத்னாங்க, தூக்குல போட்டாங்க. அடுத்ததா சுகதேவ் போய் நிற்கிறாரு. இன்குலாப்னார், ராஜகுரு ஜிந்தாபாத்னார், சுகதேவ் தூக்குல போட்டாங்க. இப்போ ராஜகுரு போய் நிற்கிறார். இந்த பக்கம் யாருமே இல்லை, எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க, எல்லாம் வெள்ளக்காரங்க. இப்போ ராஜகுரு போய் அந்த மேடையில் நின்று இன்குலாப்னு கத்துனாருங்க. இந்த லிவர் இழுக்கக்கூடிய வெள்ளக்காரர் இருப்பான்ல, அவன் கத்துனாங்க ஜிந்தாபாத்னா, அவன் கத்துனா ஜிந்தாபாத்னு. ராஜகுருவை தூக்கில் போட்டாங்க. இவருக்கு என்கொயரி வச்சாங்க. ஒரு சுதேசி இன்குலாப்னு கத்துறான், அவனுக்காக நீ ஜிந்தாபாத்ன்றன். அந்த வெள்ளைக்காரனுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த இளைஞர்களுக்கு வெறும் 22, 23 வயது கூட இருக்காது, இன்னும் வாழ்க்கையவே அவங்க தொடங்கவே இல்லை. அந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்டுப்பற்று இருக்கிறது, தன் உயிரை நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த நாட்டுப்பற்று அந்த இளைஞர்களுக்கு இருக்கிறதே, இப்படியான நாட்டுப்பற்று எனக்கு இல்லையே என்று நினைத்தேன், அவனுக்காக நான் குரல் கொடுத்தேன்னாருங்க. இவங்க கதாநாயகர்கள். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டுறோமா? இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலையும் வரக்கூடிய கோமாளிகளை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு காட்டாதீர்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு வந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான கதாநாயகன் யார் என்று தெரியும். அப்படியாக அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே பெரம்பலூர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதொட்டலோடு வாழ்த்துக்களும். பார்க்க தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலை போலே ஆசை இருந்தால் நீந்திவான். நாங்கள் பார்த்தன் வில்லின் கனையழகு, பார்த்தன் வில்லின் கனையழகு, பாரதி மீசை முனையழகு, பார்த்தன் வில்லின் கனையழகு, பாரதி மீசை முனையழகு, பார்க்கும் முகமோ பொய்யழகு, பார்க்கும் முகமோ பொய்யழகு, படித்தால் மட்டுமே வருவது மெய்யழகு, படித்தால் மட்டுமே வருவது மெய்யழகு. இப்படியாக இந்த வாழ்க்கையில், பொய்யான வாழ்க்கையில் மெய்யை கடத்த வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் தான் சொல்லுவார், வாழ வயதாகி அழகாகி முதனாகி படி வாடிமொண்டாடி மரளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி பரிமாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூளமென கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதர் பாட்டு இருக்கு. கசுமலமாக போகக்கூடிய இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தருவது இந்த புத்தகங்கள். இந்த புத்தக திருவிழா இன்னும் பல ஆண்டு நடக்க வேண்டும். பெரம்பலூர் மக்களிலிருந்து இந்த புத்தக திருவிழாவின் மூலமாக பெரும் எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும், பெரும் பேச்சாளர்கள் உருவாக வேண்டும், பெரும் அதிகாரிகள் உருவாக வேண்டும். இப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் போல இன்னும் பல பெண்கள், சாதனை பெண்கள் பெரம்பலூரிலிருந்து உருவாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி வாய்ப்பளித்த அத்தனை பெரியோர்களுக்கும், பப்பாசி நிறுவனத்திற்கும், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டுக் கழகத்திற்கும், மேடையில் அமர்ந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.